அந்த ஊர்லேயே ரொம்பவும் பணக்கார வீடு அப்படின்னா அது முன்னாக்குருவி வீடு தான். ரொம்பவே வசதி படைத்தவங்க முன்னாக்குருவி வீடு. அன்னைக்கு ஒரு நாள் முன்னாக்குருவி தன்னோட வீட்டில் பாட்டு கேட்டுக்கிட்டு படுத்திருக்கு. ஆனால் அதுக்கு தூக்கமே வரலை. என்ன இது, இன்னைக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? வெளியில நல்லா மழை பெய்யுது. சரி, மழைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்படி தனிமையா பாட்டு கேட்டுக்கிட்டு இந்த மழைய ரசிக்கிறது எவ்வளவு ஆனந்தமா இருக்குது. என்னடி இப்படி தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? அதுவும் இந்த மழைக்குள்ள எப்போ பாரு உனக்கு இதே வேலையாக போச்சு. மழை வெயில்னு பார்க்காம இப்படி தன்னந்தனியாக உட்காந்து புலம்ப வேண்டியது, அப்புறம் சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு உட்காந்து அழுக வேண்டியது. எப்போ பாரு உன் கூட இதே தொல்லையாக போச்சு. ஒழுங்காக வீட்டுக்குள்ளே வந்துரு, இல்லைன்னா பிச்சு பிடுவேன் பிச்சு. ஐயோ, ஏம்மா என்னை போட்டு இப்படி படுத்துற? ஒரு 5 நிமிஷம் என்னை தனியாக தான் விட, நானே அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். நீ போ. இந்தாடி, உனக்கு பிடிச்ச சாதமும் கறி கூட்டு வச்சுருக்கேன், நல்லா சாப்பிடு. எதையும் போட்டு மனசில் நினச்சி குழப்பாம சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கு. நான் வர்றேன். முன்னாக்குருவியும் அவங்க அம்மா வச்சுட்டு போன சாப்பாட்டை நல்லா சாப்பிடுது. சரி, தூங்கலாம், எல்லாத்தையும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தூங்குது. கண்ணை மூடி படுத்துருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அசந்து தூங்கிடுது. அடுத்த நாள் முன்னாக்குருவி தன்னோட நண்பனான ஆட்டுக்குட்டியை சந்திக்குது. நண்பா, எனக்கு ஒரு ஆசை. இந்த ஊரை உன்னால சுத்தி காட்ட முடியுமா? என்ன நண்பா சொல்ற? சுத்தி பார்க்கறதுக்கு வேற ஊரே உனக்கு கிடைக்கலையா? நம்ம இந்த ஊர்ல தானே இவ்வளோ வருஷமா இருக்கோம். நீ இன்னுமா அந்த ஊரை பார்க்கல? எங்க வீட்டுல எல்லா வசதியும் இருந்தும் எங்க அம்மா எங்கேயுமே என்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க, தனியாவும் அனுப்ப மாட்டாங்க நண்பா. ஐயோ பாவம், இதுக்கு தான் வசதியானவங்களே இப்படி தான் நண்பா இருப்பீங்க. எங்களை பாருங்க, அடுத்த வேளைக்கு சாப்பாடு கூட இல்லை, ஆனால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம்னு. சரி வா, நான் உன்னை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி அந்த முன்னாக்குருவியை தன் முதுகில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்குது. முன்னாக்குருவியும் ரொம்பவே சந்தோஷமாக ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருது. ரொம்ப தூரம் இப்படியே சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தனால ஆட்டுக்குட்டி ரொம்பவே சோர்வாயிடுது. அது குருவிக்கிட்ட கேட்குது. நண்பா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. இன்னைக்கு இவ்வளோது போதும், நாளைக்கு மீத இடங்களை சுற்றி பார்க்கலாமா? சரி நண்பா, நீ எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணினதுனால நான் உனக்கு ஒரு சின்ன gift தர்றேன். வா, உனக்கு நிறைய சாப்பாடு இருக்கிற இடத்த காட்டுறேன், அங்கே நீ சந்தோஷமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியை நிறைய சாப்பாடு இருக்கிற இடத்துல விட்டுட்டு சிட்டுக்குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுது. ஆட்டுக்குட்டியும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த புள்ளையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு சிட்டுக்குருவி எதையோ சாதித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக தூங்குச்சு. வாழ்நாளில் இன்னைக்கு தூங்கின மாதிரி அது தூங்குனதே இல்லை.